பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு குடும்பம்னு இருந்தால் அதில் சந்தோஷம், மகிழ்ச்சி இருக்கணும். யார் மூலமாக அந்த சந்தோஷம் பாதிக்கப்பட்டாலும் சாத்தான் அவங்களுக்குள்ள நுழைந்து கிரியை செய்கிறான் என்பதை உணர்ந்து கொள்ளணும். தயவுசெய்து அதை மனதில் கொள்ளுங்க. ஏன்னா நீங்கள் எப்பவும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கணும்னு தான் வசனத்தில் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறாரு. ஒரு வீடுன்னா ஒரு குட்டி மோட்சமாக இருக்கணும். ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி அதெல்லாம் இருக்கணும். அங்கே வாக்குவாதம், சண்டை, குழப்பம் அது மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ இயேசு அங்கே இருக்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். அப்போ இயேசு அந்த வீட்டில் சண்டை இல்லையே, சமாதானமே வெள்ளப்படுறோம்ல, அப்போது அது மாதிரி நம்ம நடந்து கொள்ளணும். ஒரு குடும்பம்னு எடுத்துக்கொண்டால் எல்லாருக்குமே ஒவ்வொரு பொறுப்பு இருக்கிறார். கணவன், மனைவி, பிள்ளைகள், மாமியார், மருமகள், மாமனார், பல மனுஷர்கள் இணைந்த குடும்பம். சில குடும்பத்தில் மாமனார் மாமியார் கூட இருக்க மாட்டாங்க, அப்பா அம்மா கூட இருக்க மாட்டாங்க, கணவன் மனைவி பிள்ளைகள் இருக்கலாம், ஒவ்வொரு சூழ்நிலையை பொறுத்து. ஆனாலும் அந்த குடும்பத்தில் இயேசு இருக்கிறாரா? உங்கள் வீட்டில் இயேசு இருக்கிறாரா? அதான் ரொம்ப முக்கியம். இயேசுக்கு முதலிடம் கொடுங்க, ஜெபத்துக்கு முதலிடம் கொடுங்க, வேதத்தை தியானிக்க முதலிடம் கொடுங்க. எங்கள் குடும்ப தலைவர் நீங்கள் தான், எங்கள் கூட இந்த நடத்துங்கன்னு சொல்லுங்கள். இதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. கணவனுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, மனைவிக்கு, பெற்றோர், பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே குடும்ப சமாதானத்தை காத்துக்கொள்வதில் பொறுப்பு இருக்கிறாரு. அவரவர்கள் அதை உணர்ந்து நடந்து கொண்டால் தேவனுடைய ஆசீர்வாதம் வீட்டில் இருக்கும். வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது பாருங்களேன். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின் பின்பகுதியில் ஒரு காரியம் சொல்லப்படுது பாருங்கள். மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு. மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு. சண்டை போடுகிற மனைவி வீட்டில் இருந்தால் அது மழை பெய்யும்போது ஒழுகல தெரியுமா? மழை பெய்யும்போது வீட்டில் ஒரு 10 இடத்துல ஒழுகிட்டே இருக்குன்னு வைங்க, நிம்மதியாக இருக்க முடியுமா? அங்கங்கே பாத்திரத்தை வைப்பாங்க, ஈரமாயிரும், வீட்டுக்குள்ள ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஓயாத ஒழுக்கு, ஒழுகிட்டே இருக்கிற மாதிரி, அப்படியே தண்ணி ஒழுகி எல்லாத்தையும் நாசப்படுத்துகிற மாதிரி மனைவிகளின் சண்டைகள். அப்போது சண்டை போடுகிற மனைவியாக இருக்கக்கூடாது. அதான வசனம் சொல்லுது இல்லை? வசனத்தில் தான் நம்ம சொல்லியிருக்கு, மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு. அப்போது ஒரு மனைவியானவள் சண்டை போடுறவளாக இருக்கவே கூடாது. கணவர் மட்டும் சண்டை போடலாமோ? நீங்கள் சண்டை போடாமல் இருந்துட்டிங்கன்னா அவரை மாற்றிடலாம். உங்கள் மூலமாக அவரை மாற்றிட முடியும். எப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவரும் உங்களுடைய நற்கிரிகளினாலே மாற்றப்படுவார் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. 1 பேதுருல இருக்குல்ல, வேத புஸ்தகத்தில் வசனத்தில் பாருங்களேன். 1 பேதுருல 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பாருங்களேன். ஆதலான் மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். வசனத்தில் இருக்குது. அப்போ கணவர் துன்மார்க்கராக இருந்தால் கூட, சண்டை போடுற ஆளாக, பயங்கரமான ஆளாக இருந்தால் கூட, ஒரு மனைவியனுடைய அன்பான நடக்கை, கற்புள்ள நடக்கையை பார்த்துட்டா கணவனுடைய உள்ளம் மாறிடும். ஆண்டவர் அதில் கிரியை செய்வார் தான் சொல்கிறார். அப்போது மனைவிக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்குன்னா, குடும்பம்னு வரும்போது மனைவி, குடும்ப தலைவர் கணவனாக இருக்கலாம், ஆனால் குடும்ப உறவை கட்டி எழுப்புவதில், ஒரு குடும்பத்தை தேவனுக்கு இந்த சாட்சியை எழுப்புவதில் முக்கிய பங்கு மனைவிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் பாருங்களேன், 14ஆம் வசனம் பாருங்கள். நீதிமொழிகள் 19:14, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். வீடு ஆஸ்தி பெற்றோர் வாங்கி கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு, ஆனால் புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. புத்தி உள்ள மனைவி கர்த்தர் அருளும் ஈவு. அது ஒரு ஆண்டவருடைய ஆசீர்வாதம். அதனால தான் பையன்மார் கல்யாணம் ஆகலைன்னா உங்களுக்கு மனைவிக்கு கலராக வேணும், அழகாக வேணும், அது வேணும், இது வேணும் கேட்டிங்கன்னா 4 நாள் தான் அது. அதுக்கப்புறம் உனக்கே தலைவலி ஆகிறோம். அதனால் புத்தி உள்ள ஒரு மனைவியை தாரோம் ஆண்டவரேன்னு கேளுங்க. அது அவங்களுக்கு ஆசீர்வாதம். புத்தி உள்ள மனைவி தாரோம்.
உங்கள் பிள்ளைகளுக்கு பெண் தேடும்போது புத்தி உள்ள ஒரு பெண்ணை தார் ஆண்டவரேன்னு கேளுங்க. வசனத்தில் இருக்கு பாருங்கள், புத்தி உள்ள மனைவி தான் கர்த்தர் அருளை மீவு. புத்தி இல்லாதவளை கட்டி வச்சிங்க, உங்கள் குடும்பம் முடிந்தார். என்ன நீங்கள் பாருங்கள், நீதிமொழிகள் 14 அதிகாரம் 1 வசனத்தில், புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரியோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். அப்போ புத்தி உள்ள ஸ்திரீ தான் ஒரு வீட்டை கட்டுகிற ஒரு கிருபை பெற்றவள். அதை இடிக்கிறதுக்கு அவங்களுக்கு கிருபை இருக்குது. பெண்களுக்கு 2 கிருபை, ஒன்று கட்டலாம் அல்லது இடிக்கலாம். எதை செய்கிறீங்க யோசித்து பாருங்கள். சண்டை போடுகிற ஒரு மனைவியாக தயவு செய்து இருக்கக்கூடாதுங்க. பொறுமையாக இருங்க, சாந்தமாக இருங்க. நம்முடைய ஜென்ம சுபாவம் சில சமயத்தில் அந்த மாதிரி குணமாக இருக்கும். ஆண்டவர் மாற்றுவார். எங்கள் அப்பா அம்மா அவங்க இப்போ இல்லை. நான் பயங்கர சுபாவம் சின்ன வயசில் இருந்தேன். ஜென்ம சுபாவம் ரொம்ப கோபம், எரிச்சல் அப்படி வரும், அது மாதிரி வரும். நீ பாருங்க, என்னுடைய தம்பி கூட என்னுடைய சண்டைக்கு நான் அடிக்கணுன்னு போய் நிற்பேன். எங்கள் அம்மா பாருங்கள், அவன் அடிச்சுட்டு போகிறான்னு சொல்லி பிடிச்சி வச்சுட்டு நான் அடித்தாதான் எனக்கு நிம்மதி வரும். அந்த மாதிரி சுபாவம், ஒரு கெட்ட சுபாவம் இருந்தது. அப்படியே வாழ்வது கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனால் இயேசு அந்த சுபாவத்தை மாற்றினார், அந்த குணத்தை நான் இப்படி தான் இருப்பேன், நான் செய்கிறது கரெக்ட் தான், அப்படி இருக்காதுங்க. நீங்கள் சேஞ்ச் ஆகணும். இயேசு அதை விரும்புகிறார். உடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நம்ம மாறணும். நீங்கள் ஒரு வாலிப்பிள்ளையாக இருக்க வரைக்கும் ஒரு தாய் தகப்பனுக்கு மகள், தாய் தகப்பனுக்கு மகன். ஆனால் குடும்பத்தில் வந்தோடனே குடும்ப தலைவி, பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஆண்டவர் கொடுக்குறார். அந்த குடும்பத்தை கட்டி எழுப்புகிற பொறுப்பு எவ்வளோ பெரிய பொறுப்பு தெரியுமா? 1000 பேர் வச்சு ஃபேக்ட்ரி நடத்திடலாம். 4 பேர் உள்ள குடும்பத்தை கட்டி எழுப்பது அதை விட கடினம். அதனால தான் யாராவது எங்கள் ஊழியத்தில் கூட பிள்ளைகள் கல்யாணம் அப்படின்னு வந்தான்னு சொல்லுவேன், எனக்கு நல்ல ஞானம் தாருன்னு ஜெபம் பண்ணு, குடும்பத்தை கட்டி எழுப்பக்கூடிய ஞானம் தாரோம். அப்படிதான் புத்தி உள்ள ஸ்திரியாக இருக்கணும். நீ குடும்பத்தை கட்டி எழுப்பணும், அதுக்கு ஜெபம் பண்ணு, அதுக்கு ஜெபம் பண்ணுங்க. கேளுங்க, ஆண்டோட புத்தி தாங்க ஆண்டவரே, ஞானம் தாங்க. என் கணவர்கிட்ட எப்படி நடக்கணும், மாமியார்கிட்ட எப்படி நடக்கணும், பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், இந்த சூழ்நிலையெல்லாம் நான் எப்படி நடந்து கொள்ளணும், அதுக்கு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அந்த கிருபை தருவார். ஆனால் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் அந்த வீட்டுக்கு ஒரே புருஷனுக்கு வெறுப்பாக இருக்கார். ஒரு சகோதரர் சொன்னார், வேறு வீட்டுக்கு போக விருப்பம் இல்லை, வேலை செய்கிற இடத்துல அதனால் ஓட்டி எக்ஸ்ட்ரா டைம் வாங்கி நான் ராத்திரி வரைக்கும் வேலையில் இருப்பேன். ஏன் அப்படி? ஒரு மனைவி இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்க, வீட்டுக்கு போன ஒரே சண்டை, எதுக்கு எடுத்தாலும் சண்டை, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாள். நான் எவ்வளோ அமைதியாக இருந்தாலும் கோவப்பட்டு பேசுவாள். அவள் என் பிள்ளைகள் கேட்குறாங்க, ஏன்ப்பா அம்மா இப்படி இருக்கிறாங்கன்னு பிள்ளைகள் வருத்தத்தோடு கேட்குறாங்க. ஒரு நிம்மதியே இல்லை பிரதர் வீட்டுக்கு. அதனால் வீட்டுக்கு போக விருப்பமே இல்லை. சில ஆண்கள் வேதனையோடு சொல்கிறாங்க, தயவு செய்து அப்படி நடக்காருங்க. உங்கள் குடும்பம், உங்கள் கணவர், உங்கள் பிள்ளைங்க எல்லாரும் பாதிக்கப்படுறாங்களே உங்கள் சுயநலத்தினால, உங்களுடைய உங்களுடைய அந்த ஜென்ம சுபாவத்தினால. அதை விட்டு மனம் திரும்பி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே எனக்கு புத்தி தாங்க, நான் இந்த சண்டை போடுற சுபாவமே எனக்கு இருக்கக்கூடாது, நான் அமைதியாக இருக்கணும், நான் பொறுமையாக இருக்கணும், என் கணவர் பிள்ளைகளை சந்தோஷமாக நான் வச்சுருக்கணும், என்னை உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுங்க. ஆண்டவர்மா என்ன மாற்றினார். எங்கள் அம்மாவுக்கு ஆச்சரியமே, எப்படி இவன் மாறினான், என் சுபாவம் அப்படிப்பட்டது. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் தெரியும். எங்கள் அம்மாவே சொல்லுவாங்க, இவன் சுபாவமே வர மாதிரி இருக்குது அப்படின்னு. நீங்கள் 4 பேர் அண்ணன் தம்பியில் நான் தான் பயங்கரமான சுபாவம் உள்ள. ஆனால் இயேசு அப்படியே டேர்ன் பண்ணார். அதுதான் எங்கள் அம்மாவை ஆச்சரியப்படுத்தினார். எப்படி இவன் மாறினா? நான் சொன்னேன், நான் மாறலாமா, இயேசு என்னை மாற்றிட்டார். மாற்ற இடம் கொடுங்க. அப்படியே இருக்குன்னு நினைக்காதங்க, நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லாதங்க. என்னை மாற்றுங்க ஆண்டவரே, நான் இது மாதிரி சண்டை போடக்கூடாது, என் கணவர் சந்தோஷமாக வீட்டுக்கு வரணும், நான் அவங்க எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லுங்கள். பிசாசு தான் அந்த சுபாவத்தை கொண்டு வந்து குடும்ப சமாதானத்தை கெடுக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்க. நீங்கள் ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் கிருபை தருவார். ஜெபிக்கலாமா? ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே என் குறையை மன்னிச்சிருங்க, நான் எனக்கு புத்தி கொடுங்க, ஞானம் கொடுங்க, என் கணவர் பிள்ளைகளை நான் சந்தோஷமாக வச்சுருக்கணும். இது உங்கள் குடும்பம், என்ன அந்த குடும்பத்துக்கு தலைவியாக வச்சுருக்கிறீங்க, பெரிய பொறுப்பு கொடுத்துருக்குறீங்க. நான் ஒப்பு கொடுக்குறேன்.
எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இந்த கடன் பிரச்சனை மாற்றுங்க, வியாதி நீக்குங்க, தடைகளை மாற்றுங்க, கணவரை பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்கள் ஜெபம் ரொம்ப வல்லமை உள்ளது. நீங்கள் ஜெபிச்ச ஆண்டவர் அப்படியே செய்வார். ஜெபிக்கிறீங்களா? ஜெபிக்கலாமா? தகப்பனே, எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவர், இதோ எங்களை கவனித்து கொண்டிருக்கிறீர். இந்த குடும்பம் எவ்வளோ முக்கியம் அப்பா. இந்த பிள்ளைகள் உமக்கு எவ்வளோ முக்கியமாக ஆண்டவரை. கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர் வீட்டுக்குள்ளே சந்தோஷம் இருக்கணும், சமாதானம் இருக்கணும். ஆனால் இந்த சண்டை போடுகிற கோபத்தையும் எரிச்சலையும் உண்டாக்குற பொருளாத பிசாசை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். கோபத்தை உண்டாக்கி சண்டையை பிறப்பித்து குடும்ப மகிழ்ச்சி கெடுக்கிற பொருளாத சாத்தானை விலகி போய் இயேசுவின் நாமத்தில் என்று கடிந்து கொள்ளுகிறேன். அந்த வீட்டிற்குள் இயேசுடைய ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். இனி அந்த சண்டைகள் வேண்டாம், வாக்குவாதங்கள் வேண்டாம், முறுமுறுப்புகள் வேண்டாம். அந்த பொருளாத ஆவிகளெல்லாம் வீட்டை விட்டு வெளியேறி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். உம்முடைய ரத்தத்தை வீட்டுக்குள்ளே தெளித்து ஜெபிக்கிறப்பா. ஒரு அன்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி, அந்த ஆனந்தம் வீட்டுக்குள்ளே உண்டாகட்டும். நீங்கள் அப்படி ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. பிள்ளைகளும் உடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுத்ததுனால இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அவனுடைய வருமானத்தை பெருக பண்ணுங்கப்பா. பண கஷ்டத்தை மாற்றுங்க. இனி வர நாட்கள் செழிப்பின் நாட்களாக இருக்கட்டும். அவங்க இழந்து போனதெல்லாம் திரும்ப கொடுங்க ஆண்டவரே. வேலையில், பிஸ்னஸில், குடும்ப காரியத்தில் நிறைவான ஆசீர்வாதம் உண்டாக இருக்கட்டும். படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஜெயம் கொடுங்க, மேல் படிப்புக்கு வழி திறந்து கொடுங்க, வெற்றியுள்ள பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, எந்த பண குறைவும் வராதபடி காத்துக்கொள்ள. இந்த கடன் பிரச்சனைக்கு முடிவை உண்டாக்குங்க. இந்த வட்டியே கட்டக்கூடாதப்பா. அநியாயமாய் சம்பாத்தியம் எல்லாம் வட்டிக்கு போகக்கூடாது. பூரணமாக அதில் இந்த விடுதலை கொடுங்க ஆண்டவரே. நோய்கள் எல்லாம் மாறட்டும். இந்த வாரத்தில் அவங்க என்னென்ன செய்ய நினைக்கிறாங்களோ அதையெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுங்க, ஆசீர்வதிங்க, மகிழ பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை, இந்த குடும்பத்தை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டார். சந்தோஷமாக இருங்க. நீங்கள் தினம் குடும்பமாக ஜெபிக்கணும். அதுதான் உங்களுடைய குடும்ப சமாதானத்தை காத்துக்கொள்ள. சரியா? ஒரு 20 நிமிஷம்தான் ஆகும். நல்லா உட்காந்து ஒரு பாட்டு பாடுங்க. ஆளுக்கு 5 வசனம் வாசிங்க. ஒரு நாள் ஒவ்வொருத்தராக ஜெபம் பண்ணுங்க. 15 நிமிஷம். அதுவே கரெக்டாக இருக்கும். நீங்கள் நீங்கள் அந்த 15 நிமிஷம் சின்சியராக செய்து பாருங்களேன். ஒரு பெரிய மாற்றம் உங்கள் வீட்டுக்குள்ளே வரும். குடும்ப ஜெபத்தை தவற விடாதுங்க. தவறாமல் ஜெபிங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து நடத்துவாராக. ஆமேன்.